நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அங்கே சாதாரண நாளில் 2-3 அபிஷேகம் வரும். அதுவே சனிக்கிழமையாக இருந்தால் 6-7, புரட்டாசி மாதமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் 15-20. அங்கே ஒரு அபிஷேகத்துக்கு கட்டணம் எவ்வளவு? அங்கேயும் 2500 தான். ஆமாம், ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அபிஷேக திரவியங்கள் எத்தனை அபிஷேகத்துக்கு வாங்குறாங்க? 20 பேர் பணம் கட்டினா 20 அபிஷேகத்துக்கான பால், அதுக்கான தயிர், இளநீர் எல்லாம் 20 வாங்குறானா? இல்லை, 1. அந்த 1 என்ன தெரியுமா? அந்த பட்டாச்சாரியார் டெய்லி ஒரு ஸ்பான்சர் பிடிக்கணும், இல்லைன்னா நீ தட்டு காசை திருடிட்டேன்னு உன்னை வெள்ள அனுப்புவேன்னு இவன் மிரட்டுறான் சார். கோவில்ல வேலை பார்க்குற யாரும் கௌரவத்தோட வேலை பார்க்கறது இல்லை. Do you know the salary of a joint commissioner per month 2 lakh plus? ஆனால் அர்ச்சகருக்கு சம்பளம் என்ன தெரியுமா? மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில், நான் எல்லாமே பாப்புலராக இருக்கிறத சொல்கிறேன். மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவிலுடைய பட்டருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எனக்கு கொண்டு காட்டினார். தங்களுக்கு சம்பளம் இல்லை. நான் இல்லாத பேசலைங்க, ஆண்டவன் பார்த்துட்டு இருக்கான் மேலே. மதுராந்தகம் ஏரிகாத்த ராமர் கோவிலில் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிற பட்டருக்கு சம்பளம் இல்லைன்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இதுக்கு எதுக்குடா ஆர்டர்னு கேட்குறேன் நான். இப்போ இருக்கிற அறநிலைத்துறை அமைச்சர் சொன்னார், அவர் அமைச்சரான உடனே இந்த மாதிரியா ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் பற்றி ராஜா பேசியிருக்கார். அவர் சொல்லட்டும் எதெல்லாம் ஆக்கிரமிப்புன்னு, உடனடியாக நான் அந்த ஆக்கிரமிப்பை நீக்கி கோவிலில் ஒப்படைச்சிருவேன்னாரு. சரின்னு நான் நம்ம கோயம்புத்தூரில் அன்றைக்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இங்கே எனக்கு, அதனால் ஆதாரங்களோட இங்கே கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒன்று இருக்கா, முன்னாள் அமைச்சரோடது, பொங்கலூர் பழனிசாமி. அது காம்ப்ளெக்ஸ், அது 60-70 ஏக்கர் இருக்கும். அதில் 9 ஏக்கர் தில்லை நடராஜனுக்கு வில்வ அர்ச்சனைக்காக கொடுக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டி. எக்ஸிக்யூட்டட் டீடு இருக்கு சார், கிஃப்ட் டீடு. அதை வாங்குங்கன்னு சொன்னால் இன்னி வரை வாங்கலையே. ஏன் நான் சொல்கிறேன், அதை பற்றி பேசாமல் இனிமேல் நீங்கள் எது பற்றியும் பேசாதீங்கிறேன். நான் சர்வே நம்பர் சொல்லியிருக்கேன், அந்த கிஃப்ட் டீடு ப்ரெஸ்ஸுக்கு காட்டியிருக்கேன். அதையும் நீங்கள் ரிட்ரை பண்ணலை இன்னி வரைக்கும். ஆக நீங்கள் அரசாங்கம் சட்டப்படி ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய மார்க்கெட் ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை, அதை வசூலிக்கிறது இல்லை. அதனால் இப்போ நம்மள்ட்ட என்ன பண்ணுறாங்க? நுழைவு கட்டணம், தரிசன கட்டணம், அர்ச்சனை கட்டணம், அபிஷேக கட்டணம். இதெல்லாம் என்ன தெரியுமா? அவுரங்கசீப்பின் ஆட்சியில் இந்துக்களுக்கு போடப்பட்ட ஜிசியா வரி. இந்த மாதிரியா நமக்கு ஹிந்துவா இருக்கிறதுக்காக, நம்ம ஆண்டவனை நாம் வணங்கணுங்கிறதுக்காக நாம் கொடுக்குற ஜிசியா வரி, அர்ச்சனை கட்டணம், அபிஷேக கட்டணம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியலில் இருப்பவர்களுக்கு, ஆளுபவர்களுக்கு முக்கியமாக 2 விஷயம் அவர்களால் தவிர்க்க முடியாதது. ஒன்று ஹிந்து கோவில்கள், இன்னொன்று டாஸ்மாக். ஏன்னா இந்த 2 தான் அவங்களுக்கு கோல்டு மைன். இந்து கோவில்கள் போல கறக்க கறக்க பால் சுரக்கின்ற ஒரு துறை வேற எதுவுமே இந்த அரசாங்கத்துக்கு, அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. இந்த ஹிந்து சமய அறநிலையத்துறை முதல்ல
தி ரெகுலேஷன் 7 ஆஃப் மெட்ராஸ் கோட் 1817 துவங்கி அது பல்வேறு பரிமாணங்களை எடுத்து இன்னைக்கு ஹெச்ஆர்என்சி ஆக்ட் 1959 அப்படின்னு வந்திருக்கு. சுதந்திரத்திற்கு முன்பாகவே இந்த சட்டம் சரியாக செயல்படலை, கைவிடணும் என்றெல்லாம் கருத்துக்கள் வந்தது. ஏன்னா முதல்ல 1817க்கு அப்புறம் 1927 மெட்ராஸ் ஆக்ட் ஆஃப் ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்தது. ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், முதல் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்டாக தான் இருந்தது. கிறிஸ்தவர்கள் எதிர்த்தார்கள், ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்தார்கள், அதனால் அவங்க உடனடியாக கிறிஸ்தவர்களை அதிலிருந்து விலக்கி விட்டார்கள். ஸோ இந்த 1927 ஆக்டு ஹிந்து முஸ்லீம் என்டோமெண்ட் ஆக்டாக இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு எதிர்த்தே பேச மாட்டான், வாயே திறக்க மாட்டான் அப்படிங்கிறதுனால ஹிந்துவை மாத்திரம் வச்சுக்கிண்டு 1951 ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்டாக வந்தது. இந்த 1951 ஆக்ட் வாஸ் சேலஞ்ச் இன் தி கோர்ட். அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் அதில் இருக்கின்ற பெருவாரியான ஷரத்துக்கள் அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது, இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறதுனால அந்த சட்டத்தில் அந்த அம்சங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் 1954 உச்ச நீதிமன்றமும் அந்த ஷரத்துக்கள் அன்கான்ஸ்டிடியூஷனல்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பழைய கல்லு புதிய மொந்தை, சகோதரர் நல்லுசாமி அவர்கள் இருக்காருங்கிறதுக்காக நான் கல்லை சொல்லலை, பழைய கல்லு புதிய மொந்தையாக அதே சட்டத்தை வெர்பாட்டிம் அப்படியே ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட் 1959 அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்தது. இப்போ நீங்கள் பார்த்தா இன்றைக்கு நமது கோவில்கள் நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இன்றைக்கு நம் கோவில்கள் நிலை என்னன்னா இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருக்கு. ஏனென்றால் நாம் அடிப்படையிலிருந்து போவோம். நாம் ஒன்று சித்தாந்த ரீதியாக இதை சொல்லலை, சித்தாந்த ரீதியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. யதார்த்தமாக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இப்போ அரசாங்கம் ஒரு கோவிலை எடுத்துக்கொள்கிறதுன்னு சொல்லட்டுமா, இல்லை என் பாணியில் அபகரித்து கொள்கிறதுன்னு சொல்லட்டுமா? ஏன்னா மாண்புமிகு பிரதமரே ஹைதராபாத்தில் பேசினார் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. இந்துக்களிடமிருந்து கோவில்கள் அபகரிக்கப்பட்டு அந்த கோவில்கள் சுரண்டப்படுகிறதுன்னு மாண்புமிகு பிரதமர் பேசியிருக்கார். அப்போ ஒரு கோவிலை அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது, ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட். அப்படி எடுத்துக்கொண்டால் ஒரு மினிமம் ஆப்ளிகேஷன் என்ன? எந்த நிலையிலே அந்த கோவிலை அரசாங்கம் எடுத்துக்கொண்டதோ அந்த நிலையிலாவது அந்த கோவிலை பராமரிக்க வேண்டுமா வேண்டாமா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். நாம் இது பேசினா இந்துத்துவா பேசுறார், அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறார் இல்லை. மினிமம் ஆப்ளிகேஷன், அரசாங்கம் ஒரு கோவிலை எடுத்துக்கொண்டால் அது எந்த நிலையிலே அந்த கோவிலை எடுத்துக்கொண்டதோ அந்த நிலையிலாவது அதை பராமரிக்க வேண்டும். சரி, அரசாங்கம் ஒரு கோவிலை எந்த நிலையில் எடுத்துக்கொள்கிறது அதையும் பார்ப்போம். ஒரு கோவில் இருக்கணும், அது ஃபங்க்ஷனிங் டெம்பிளாக இருக்கணும்,
அது பூஜை புனஸ்காரங்கள் நடக்கணும். அது மாத்திரம் இல்லை, உண்டியல் இருக்கிற காசு வரணும், அப்பதான் அரசாங்கம் வரும் இல்லையா? நான் ஒன்றும் தவறா சொல்லல. உண்டியல் இருந்து காசு விழலைன்னா அரசாங்கம் அந்த கோயிலுக்கு வருமா? வராது. ஏன்னா நான் ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சொல்றேன். சிவகங்கையில் இருக்கிற சனீஸ்வரன் கோயில், அந்த கோவில் விஸ்வகர்மா போச்சா, இன்னொரு பிரச்சனையோ, விஸ்வகர்மா சமுதாயத்தோடது அந்த கோவில். அந்த கோவிலை அறநிலைத்துறை எடுப்பேன்னு அச்சுறுத்தல். அவங்க என்கிட்ட வந்தாங்க. நான் கேட்டேன், உண்டியல் வச்சிருக்கீங்களான்னு. ஆமான்னாங்க. எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அனுப்பிச்ச நோட்டீஸையும் அவன் மறந்துட்டான். ஏன்னா உண்டியல் இல்லையே. உண்டியல் இருந்தால் தான் அரசாங்கம் வரும், இல்லைன்னா வராது. அதனால ஒரு கோவில் ஃபங்க்ஷனிங் டெம்பிள், பூஜை நடக்குது, உண்டியல் இருக்கு, காசு விழுது, அப்பதான் எடுத்துக்கிற. அப்போ அந்த கோவில் டைலாபிட்டேடா போகுதுன்னு சொன்னா அது யார் குற்றவாளி? அறநிலையத்துறை குற்றவாளி, அரசாங்கம் குற்றவாளி. அதை எப்படி அனுமதிச்ச நீ? இப்போ முக்கியமான கேஸ் 6/7/2021 சுவமோட்டோ கேஸ். அந்த கேஸில் அரசாங்கம் அஃபிடவிட்ல சொல்லியிருக்கு, 1246 கோவில்கள் either they are totally dilapidated or partially. அப்போ இந்த அரசாங்கம் வெளியேறணுமா கூடாதா? வெளியேறணும். ஏன்னா நீங்க எடுத்த கோவிலை பராமரிக்க துப்பில்லாதவர்கள், வக்கில்லாதவர்கள். நீங்க கோவிலை எடுத்து எப்படி நீங்க அழிய விட்டீங்க? மாற்று மதத்தின் வழிபாட்டு தலத்தை இந்த மாதிரி எடுத்து அழிய விட உங்களால் முடியுமா? நீங்க சொல்லியிருக்கீங்க அஃபிடவிட்ல. ஆனா இட் இஸ் டிராஸ்டிக்கலி அன் அண்டர் ஸ்டேட்மெண்ட்ங்கிறேன் நான். காரணம் 2018 நான் ஒரு சர்வே நடத்தினேன், ரேண்டம் சர்வே. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 20% கோவில்கள் ஒன்று டோட்டலி டைலாபிடேட்டட் ஆர் பார்ஷியலி டைலாபிடேட்டட். பூஜை இல்லை, முள்ளும் புதருமா இருக்கு. அப்போ எவ்வளோ ஆகுது? அறநிலைத்துறையின் கீழ் 40,000க்கு மேற்பட்ட கோவில்கள் இருக்கு. அப்போ இந்த 40,000 கோவில்கள், கொஞ்சம் ஒரு வாட்ச் வந்தால் பரவாயில்ல, எனக்கு நான் வாட்ச் கட்டுறது இல்லை. அப்போ 20% சொன்னா அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற 40,000 கோவில்களில் கிட்டத்தட்ட 8,000 கோவில்கள் இல்லை என்பது நமக்கு புரிகிறது. அப்ப இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? நீங்க பார்த்தா இந்த இஷ்யூ முத நான் பேச துவங்கியது 2003 ஜூன் மாதம் சட்டமன்றம் நடக்கும்பொழுது. நான் அப்போ சட்டமன்ற உறுப்பினர். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஹிந்து முன்னணி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. மறுநாள் காலையில், நான் எப்போவுமே அசம்பிளி இருந்தால் மார்னிங் எந்த விசிட்டர்ஸும் பார்க்க மாட்டேன். ஏன்னா அன்னைக்கு என்ன செய்தி முக்கியமானது வந்திருக்கு, அது ஏதாவது நம்ம கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குமா என்னங்கிறத பார்க்கணுங்கிறதுனால. அப்போ காலையில் பத்திரிக்கை பார்க்குறேன், திருவண்ணாமலையில் இந்து முன்னணியினர் கைது அப்படின்னு வந்து. உடனே அங்கே இருக்கக்கூடிய அட்வொகேட் சங்கர், எனக்கு நீண்ட நாள் நண்பர், அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம் நேற்று கைது? இல்லை, இங்கே 2 கோவில் இல்லை. வடிவேலு கணத்த காணும். அந்த 2 கோவில் மீண்டும் ரெஸ்டோர் பண்ணணும்னு நாங்கள் ஆர்ப்பாட்டம் வச்சோம். அதனால நியாயத்தை கேட்டால் அரசாங்கம் கைது பண்ணும், எங்களை கைது பண்ணாங்க. அன்னைக்கு சட்டமன்றத்தில் மேடம் ஜெயலலிதா அவர்களும் இருக்காங்க. அப்போ நான் என்னுடைய சான்ஸ் வர்றதை பேசும்பொழுது
ஏன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் நான் ஆற்றிய உரையை 500 பக்கம் புத்தகம் போட முடியும். எல்லா சப்ஜெக்ட்லையும் பேசியிருக்கேன் நான். அப்போ நான் சொன்னேன், இல்லாத கோவிலுக்கு ஈவோ போட்ட அரசாங்கம் இது அப்படின்னு. ஷி காட் வைல்டு. மாண்புமிகு உறுப்பினர், தவறான தகவலை சட்டமன்றத்தில் பதிய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நான் உடனே அரசாங்கம் போட்டிருக்கிற ஈஓ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அங்கே அக்ராஸ் தி டேபிள் மேடம் ஜெயலலிதா அவர்கள்ட்ட கொடுத்தேன். கொடுத்துட்டு, இந்த 2 கோவில் ஈஓ போட்டிருக்கீங்க. திருவண்ணாமலையில் வடக்கு வீதி சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கின்ற பகுதியில் ஒன்று இளையனார் கோவில், இன்னொன்று இடும்பனார் கோவில். இந்த 2 கோவிலும் இல்லை ஸ்தலத்தில். ஆனால் இந்த 2 கோவிலுக்கும் நீங்க ஈவோ போட்டிருக்கீங்க அப்படின்னு. உடனே அவங்க வி வில் வெரிஃபை. நாங்கள் கோவில் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு, வி வில் ரெஸ்டோர் தி டெம்பிள் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ வருஷம் ஆச்சு? 22 வருஷம் ஆப்போகுது. தி டெம்பிள்ஸ் ஆர் yet to be restored. ஏன்? ஹிந்துக்கள். அப்போ ஹிந்து சமய அறநிலையத்துறை கவலைப்படுமா? படாது. நான் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா பீரியட் சமயம் குடும்பத்தோட திருப்பியும் அங்கே போனேன் அந்த கோவிலுக்கு. கோவிலுக்கு போய் அந்த இடத்துல பார்த்தா பிரியாணி கடை இருக்குது, கற்பகிரகம் இருந்த இடத்துல. அந்த ஈவோவை கூப்பிட்டேன். ஏன் இங்கே கோவில் ரெஸ்டோர் பண்ணுறேன்னு சொன்னீங்க? ஹவுஸ் அஷூரன்ஸ் கமிட்டி திருவண்ணாமலைக்கு வந்தப்போ ஹிந்து முன்னணி ஹஸ் பெட்டிஷன்டு. ஏதோ சும்மா ரோட்டில் போகும்போது பேசிட்டு போன பேச்சு இல்லை. சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அதனால் ஹவுஸ் அஷூரன்ஸ் கமிட்டி சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி அவங்க அந்தந்த இடங்களுக்கு போய் ஆய்வு நடத்துவாங்க. அதனால் எப்போ ஒரு அஷூரன்ஸ் கமிட்டி போச்சோ அப்போ எகைன் ஹிந்து முன்னணி பீப்புள் சபையில் முதல்வர் கொடுத்த அஷூரன்ஸு அதை ஏன் நீங்கள் இன்னும் நிறைவேற்றலைன்னு அதை நான் கேட்டேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? இல்லை, நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். நான் வேறு ஒன்றும் சொல்லலை. யூ ஆர் டாக்கிங் டு ராஜா அப்படிங்கிறத ஞாபகம் மாத்திரம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுவும் இந்த சுவமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே நீதிபதிகளோட அப்சர்வேஷன்ஸை தான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் செக்ஷன் 78-79 ஆஃப் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் தெளிவாக சொல்லுது, கோவிலோட ஒரு இடம் ஆக்கிரமிக்கப்பட்டால், கோவில் இல்லை, கோவிலோட இடம் ஆக்கிரமிக்கப்பட்டாலே அந்த ஏரியா ஏசியோ இல்லை ஜேசியோ he can order for removal of the encroachment. அதுக்கு எதிராக நீதிமன்றத்திற்கு போகலாம். 6 மாதத்துக்குள்ள ஒரு இடம் ஆக்கிரமிச்சிருக்கு என்க்ரோச்சர்னு சொல்லி அவங்க என்க்ரோச்மெண்ட் ரிமூவ் பண்ணாலே அவ்வளவு அதிகாரம் உள்ள வேறு டிபார்ட்மெண்ட்டே கிடையாதுங்க. ஹிந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த அதிகாரமெல்லாம் கோவில்களை, கோவில் சொத்துக்களை அழிப்பதில் மாத்திரமே ஒரு டிபார்ட்மெண்ட்டு. சரி, இதை நான் பேசினதுக்காக, இது இப்போ பேசுகிற பேச்சு இல்லை. நான் வேடசந்தூரில் விநாயகர் சதுர்த்தி விசர்ஜனத்தில் பேசினதுக்காக 400க்கு மேற்பட்ட அறநிலைத்துறை அதிகாரிகள் என் மீது 27 இடத்துல எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் அந்த செக்ஷன்லாம் நான் சொன்னது தான் ஏற்கனவே. நான் அதெல்லாம் பார்த்தேன், எதுலையும் தூக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லலை. ஸோ ஐ எம் சேஃப். எவ்வளவு தூரம் கோவில் இல்லை. இன்னைக்கு நம்ம நண்பர் டிஆர் ரமேஷ் கோர்ட்டில் கேஸ் தொடர்ந்திருக்காரு இது பற்றி. ஆனால் இதை பற்றி அறநிலைத்துறைக்கு ஏதாவது கவலை இருக்கான்னு? ஏதோ இளையவர் வந்தால் குடப்பிடிச்சின்னு போகிற தவிர வேறு என்ன வேலை இருக்குது நமக்கு? என்ன? ஸோ இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குன்னா, இந்த மாதிரியாக 1246 என்பது அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற புள்ளி விவரம்.
இதுதான் ஹிந்து கோவில்களுடைய நிலைமை. இதனுடைய சொத்துக்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது? நீங்கள் பார்த்தா இப்போ ரீசெண்டாக ஒரு 15-20 நாள் முன்னாடி திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். அருணாச்சலேஸ்வரர் ஆசீர்வாதம் வாங்கலாம். கோவிலில் உள்ள நுழையும் பொழுது 50 ரூபா அங்கே ரசீதே கொடுக்காம வாங்கிட்டு இருக்கான், டோல்கேட்டில் வாங்குற மாதிரி. எதுவும் என் கற்பனையில் வந்ததில்லை. நான் நேராக போனது, நான் ஹிந்து டெம்பிள் ரிக்ளைம் மூமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குறைந்தது 100 கோவில்களுக்கு நேரடியாக போயிருக்கேன். அந்த மாதிரியாக நாம் திருவண்ணாமலை கோயில் போகும்போது உள்ள 50 ரூபா நுழைவு கட்டணம், அதுக்கப்புறம் உள்ளே போனால் தரிசன கட்டணம், அர்ச்சனை பட்டினா அர்ச்சனை கட்டணம், அபிஷேகம் பண்ணினா அபிஷேக கட்டணம். திருவண்ணாமலையில் அபிஷேக கட்டணம்னு போர்டு எவ்வளோ ரூபாய்க்கு போட்டிருக்கான் தெரியுமா? 2500 ரூபாய். என் கடவுளை நான் வணங்க வழிபட அபிஷேகம் பண்ண உனக்கு எதுக்குங்கிற எண்ணம் இந்து சமுதாயத்திற்கு வந்தால் மாத்திரமே இந்த மதத்தை காப்பாற்ற முடியும். நாம கோவிலுக்குள்ள உள்ள நுழையிறதுக்கு டோல் 50 ரூபாய் ரசீது இல்லாம வாங்குறான். ஆக இந்த மாதிரியாக ஏன் பண்ணணும்? என்ன அவசியம்? கோவிலை பராமரிக்கிறாங்களா? கோவிலை பராமரிக்கிறதுக்கு வருமானம் இல்லையா? நீங்க பார்த்தா ஹிந்து கோவில்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு தெரியுமா? $4,78,000 ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலங்கள் இருக்கிறது. எவ்வளவு? 4,78,000 ஏக்கர். அதே மாதிரி 22,600 கட்டிடங்கள் இருக்கு. 33,665 மனைக்கட்டுகள் இருக்கு. நீங்க மனைக்கட்டுனா நீங்க 60க்கு 40 நினைக்காதீங்க. மொத்த ஹிந்து கோவில்களுடைய அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களுடைய மனைக்கட்டின் விஸ்தீர்ணம் எவ்வளவு தெரியுமா? கைண்ட்லி ஹோல்ட் யுவர் பிரீத். 28 கோடி சதுர அடி. இதுலேருந்து வருமானம் எவ்வளவு வரணும்? அப்ப நான் ரஃப் கணக்கு போட்டு பார்த்தேன், 12,000 கோடி வருஷத்துக்கு வரணும். ஆனா வருஷத்துக்கு 600 கோடி கூட வசூலாகல. நீங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். தஞ்சாவூர்ல இருந்து ஐயம்பேட்டை போற பாதையில் நல்லிச்சேரின்னு ஒரு ஊர் இருக்கு. எங்க பாட்டி வழி ஊர் அது. தாத்தா வழி நான் மெலட்டூரை சேர்ந்தவன். சில பேர் என்ன பீகார்காரம்மா, அது வேற. அதெல்லாம் முட்டியில மூளை இருக்கிறவன் சொல்றது. இங்க மண்டையில மூளை இருந்தா அதெல்லாம் பேச மாட்டான். நீங்க அந்த நல்லிச்சேரியில ஒருவர் டெல்லியில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் வெரி பிக் கம்பெனி. அவர் அங்கே இருக்கிற 5 கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணி அது அந்த அகிலாண்டேஸ்வரி கோயில். எங்கள் வீட்டில் ஒரு குடும்பத்துலேயும் ஒரு அகிலாண்டேஸ்வரி உண்டு. என்னோட செகண்ட் டாக்டர் பேர் அகிலாண்டேஸ்வரி. அது கும்பாபிஷேகம் பண்ணால் அந்த சிவாச்சாரியார்கிட்ட சொன்னதும் அந்த சிவாச்சாரியார் இந்த ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸர்கிட்ட ஈஓட்ட சொல்கிறார், யாரையும் அவன் டெல்லியிலேருந்து ஒரு பார்ப்பான், அவர் மரியாதைக்குரிய அறநிலைத்துறை அதிகாரி உபயோகப்படுத்தின வார்த்தையை சொல்கிறேன் நான். அவன் வந்து இங்கே கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுவானா, அவனை என்னை வந்து பார்க்க சொல். சிவாச்சாரியார் மிரண்டு போயிட்டார். இவர் யாரை பற்றி பேசுகிறார்? அப்போ அவர் சிவாச்சாரியர் ரொம்ப அடக்க ஒடுக்கமா, நான் அவரோட நம்பர் தரேன், அவர் வந்ததும் உங்களுக்கு சொல்லி விடுறேன், நீங்கள் ஃபோனில் பேசி அவரை வர சொல்லிக்கங்க.
வந்த உடனே இந்த ஈவோட்டேருந்து கால் போகுது. போன உடனே அவர் சொல்கிறார், நான் தான் இன்னார் பேசுகிறேன், நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன், எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது, ஆனால் நீங்கள் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நல்ல ஃபில்டர் காஃபி கொடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பேசலாமே. அதுக்கப்புறம் அங்கே வந்த பிறகு கார் ஆட்கள் இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு உள்ளே போகவே பயம். அப்போ அவர் சொன்னார், வாங்க அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கும் மீதி 4 நல்லிச்சேரியில் இருக்கிற 5 கோவிலும் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு. அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்தவர் என்னுடைய நண்பர், முன்னாள் மத்திய நிதித்துறை ராஜாங்க மந்திரி SS பழனி மாணிக்கம் அண்டு திரு GK வாசன் எல்லாரும் போயிருந்தாங்க, நானும் போயிருந்தேன். நான் கும்பாபிஷேகம் பண்ணுறதா முடிவு வச்சுருக்கேன். நீங்கள் எதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஆனால் ஒன்று, 24 மணி நேரத்தில் ஐலாண்டவளுக்கு வர வேண்டிய குத்தக பாக்கி 13,000 கல நெல்லையும் கொண்டு அடுக்கு முத. ஒரு கோவிலுக்கு வர வேண்டிய குத்தக பாக்கி அன்னைக்கு, நான் சொல்கிறது 15 வருஷம் முன்னாடி, ஏன்னா அது 2வது கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு. என்ன ரன் பண்ணுறீங்க நீங்கள்? குத்தக பாக்கி இருந்தால் என்ன சொல்லுது சட்டம்? HRNC ஆக்ட், அவருக்கு நோட்டீஸ் கொடு. அப்பவும் அந்த நோட்டீஸ் பீரியட்ல அவர் குத்தகையை செலுத்தலைன்னா வெளியேத்து. தட் இஸ் வாட் HRNC ஆக்ட் சேஸ். எத்தனை கோயிலில் பண்ணியிருக்காங்க, ஏன் பண்ணலை? நாம கேட்கல. நாம கோவில்களுக்கு கட்டணம் செலுத்தாத இயக்கம் நடத்தி நாங்கள் கொடுக்க மாட்டோம், இந்த கோவிலுக்கான சொத்துலேருந்து நீ வாங்கி செலவு பண்ணு. நாங்கள் ஏன் எங்கள் ஆண்டவனை வணங்க நாங்கள் ஏன் கட்டணம் கொடுக்கணும்? நம்ம சொன்னால் அன்னைக்கு மறுநாள் நடக்கும். சொல்லணும் சமுதாயம். அதே மாதிரியாக நீங்கள் பார்த்தா வருவாய் எப்படிலாம் நான் சொல்கிறது இல்லைன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான், ஒட்டு மொத்தமும் சொல்கிறதுக்கு நமக்கு அவகாசம் இல்லை. பாண்டி கோவில்னு ஒன்று இருக்குது மதுரையில். 2000 ரூபாய் செலாவணியில் இருந்த நேரத்தில் அந்த உண்டியல் எண்ணும் பொழுது ஒரு தொலைக்காட்சி அதை அப்படியே காட்டினாங்க. 2000 ரூபாய் நோட்டுகள்லாம் தனியாக கட்டி ஈவோ பேக்கெட்டில் திணிச்சுக்கிறத. அந்த ஈவோக்கு எதிராக இன்னி வரை நடவடிக்கை உண்டா? ஆனா ஒரு வார சஸ்பென்ஷன், நத்திங். அதே மாதிரி நீங்கள் பாப்புலராக தெரிய கோயிலுங்கனால சொல்கிறேன், நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அங்கே சாதாரண நாளில் 2-3 அபிஷேகம் வரும். அதுவே சனிக்கிழமையாக இருந்தால் 6-7, புரட்டாசி மாதமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் 15-20. அங்கே ஒரு அபிஷேகத்துக்கு கட்டணம் எவ்வளவு? அங்கேயும் 2500 தான். ஆமாம், ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அபிஷேக திரவியங்கள் எத்தனை அபிஷேகத்துக்கு வாங்குறாங்க? 20 பேர் பணம் கட்டினா 20 அபிஷேகத்துக்கான பால், அதுக்கான தயிர், இளநீர் எல்லாம் 20 வாங்குறானா? இல்லை, 1. அந்த 1 என்ன தெரியுமா? அந்த பட்டாச்சாரியார் டெய்லி ஒரு ஸ்பான்சர் பிடிக்கணும், இல்லைன்னா நீ தட்டு காசை திருடிட்டேன்னு உன்னை வெள்ள அனுப்புவேன்னு இவன் மிரட்டுறான் சார். கோவில்ல வேலை பார்க்கிற யாரும் கௌரவத்தோட வேலை பார்க்கறது இல்லை, இவங்க கௌரவமா நடத்துறது இல்லை. அவர் ஸ்பான்சர் பிடிக்கணும், அப்ப நீ வாங்குற காசெல்லாம் அதெல்லாம் அவங்க வைத்து சாமிக்கு. எவ்வளவு அராஜகங்கள் கோயில் நம்ம பேரை சொல்லி, இந்து மதத்தை சொல்லி. ஆனா இதுக்கு நாம கட்டணம் செலுத்தணும். என்னைக்கு நாம கட்டணம் செலுத்த மறுக்கிறோமோ அன்னைக்கு இந்து கோவில்களை வாழ வைக்க முடியும். அதே மாதிரியா
இன்னைக்கு கூட ஒரு செய்தி, அதாவது 1957 67க்குள் தொலைந்ததாக கருதப்படுகின்ற அப்பர் சுவாமி சிலை இல்லையா, இன்னைக்கு வந்திருக்கா? அது இங்கிலாந்தில் இருக்கான். போன அரசாங்கத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் அவர் பகிரங்கமாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். 1700க்கு மேற்பட்ட விக்கிரகங்கள் கிடைத்திருக்கிறது, ஆனால் அது எந்த கோவிலுடையது என்று தெரியாத காரணத்தால் நம்மால கிளைம் பண்ண முடியலன்னு. எவ்வளவு தூரம் பாருங்க, இந்து கோவில்கள் மிக மோசமாக நிர்வகிக்கப்படுகிறதுன்னு அமைச்சர் சொல்றார். அப்பதான் இந்த ராஜராஜ சோழன் சிலை மீட்டு கொண்டு வந்த சமயம் அது. அப்போ ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்தால் எனக்கு பெருமையாக இருக்குன்னார். அதனால் போனேன். நான் மந்திரி கிந்திரியெல்லாம் இல்லை, ஆனால் அவர் என்னை கூப்பிட்டது காரணம் நான் ராஜாங்கிறதுனால. அப்போது மாஃபா பாண்டியராஜன் அவர்களோட அறிக்கை 1700க்கு மேற்பட்ட விக்கிரகங்கள் கிடைத்திருக்கு, ஆனால் அது எந்த கோவிலோடதுன்னு தெரியலேன்னு. ஆனால் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் செக்ஷன் 29 என்ன சொல்லுது தெரியுமா? செக்ஷன் 29 ரிஜிஸ்டர்னே ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் ஒவ்வொரு கோவில்லையும். அதில் அந்த எண்டோமெண்ட் என்ன மாதிரியான எண்டோமெண்ட்னு பதிஞ்சு வைக்கணும். அங்கு பூஜை செய்யக்கூடிய நடைமுறை என்ன, அங்கு இருக்கின்ற நகைகள் என்னென்ன, விக்கிரகங்கள் என்ன, அது மட்டுமில்ல அபிஷேக பாத்திரம் வர அண்டாவும் கிண்ணியும் கூட கணக்கில் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இல்லைன்னு சொல்றாங்க? விக்கிரகங்கள் கணக்கில்லை. அப்போ விக்கிரகங்கள் தொலைஞ்சா நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல? ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் காசிக்கு போயிருந்தேன். அங்கே அன்னபூரணி சிலை 2 இருக்கு. இப்போ ரீசெண்டாக காசி போனவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கோவில் புனருத்தாரணம் பண்ணும் பொழுது செஞ்ச ஒன்று, பழைய 160 வருஷத்துக்கு முன்னாடி தொலைந்து போன அன்னபூரணி விக்கிரகம். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அது இருக்கிறது தெரிஞ்ச உடனே இந்த கோவிலுக்கு விஸ்வநாதர் கோவிலில் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்த தேதி பார்த்து அதுக்கப்புறம் அந்த சிலை கொண்டு வரப்பட்டது. அது தனியாக அதுக்கு ஒரு சன்னதி வச்சு இருக்கு. இப்போ அப்போ நீங்கள் ஒரு விக்கிரகம் காணும்னா ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலை? அவ்வளோ தூரம் நிர்வாகம் பண்ணுறீங்களா இந்த அதிகாரிகளுக்கு? அப்போ சம்பளம் எதுக்கு? Do you know the salary of a joint commissioner per month 2 lakh plus. ஆனால் அர்ச்சகருக்கு சம்பளம் என்ன தெரியுமா? மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில், நான் எல்லாமே பாப்புலராக இருக்கிறத சொல்கிறேன். மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவிலுடைய பட்டருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எனக்கு கொண்டு காட்டினார். தங்களுக்கு சம்பளம் இல்லை. நான் இல்லாத பேசலைங்க, ஆண்டவன் பார்த்துட்டு இருக்கான் மேலே. மதுராந்தகம் ஏரிகாத்த ராமர் கோவிலில் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிற பட்டருக்கு சம்பளம் இல்லைன்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இதுக்கு எதுக்குடா ஆர்டர்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், இந்த அறநிலைத்துறை அமைச்சரோட பக்கத்துல காரு ஓட்டுற டிரைவர் அப்படி வருவாரா? யார் வருவார்? கோவில் அர்ச்சகருக்கு சம்பளம் இல்லை. சரி, சம்பளம் கொடுத்தா வரதராஜ சுவாமி கோவில் இருக்கு பூந்தமல்லியில். அங்கே ராமானுஜாச்சாரியாருடைய 6 குருநாதர்களில் ஒருத்தர் சந்நிதி இருக்கு, திருக்கச்சி நம்பி. அதனால் வரதராஜ பெருமாள் கோவில்னு சொல்கிறத திருக்கச்சி நம்பி கோவில்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் பிஃபோர் கொரோனா
18 இல்லை 19 இருக்கும். அங்கே நான் போயிருந்தேன். அந்த பட்டர்கிட்ட உங்களுக்கு சம்பளம் என்னன்னு கேட்டேன். மாதம் 300 ரூபாய். அதில் 24 மாதம் அரியர்ஸ். இவங்களை எவ்வளவு நாள் சாபம் கொடுக்கலாம். கொடுத்தேன்னா திருப்பி ஒரு தரம் எனக்கு என்ன நடக்கும், திருப்பி ஒரு பெட்டிஷன் கொடுப்பான், கொடுத்துட்டு போங்கிறேன்னா. அதே மாதிரியா செக்ஷன் 34A அண்ட் 34B இந்த செக்ஷனில் ஃபிக்சேஷன் ஆஃப் ரெண்ட் சட்டத்தில் எல்லாம் பேப்பரில் இருக்குது. நீங்கள் கவிதான்னு ஒரு அம்மா, அவங்க ஜேசியா அடிஷ்னல் கமிஷனரா ஞாபகம் இல்லை, ஷி வாஸ் சஸ்பெண்டட் ஃபார் சம் டைம். அந்த அம்மா பிபிசிக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் சொல்கிறாங்க, எங்களுக்கு வர்ற வருமானமே ரொம்ப கம்மி கோவிலுக்கு. ஏன் கம்மி? செக்ஷன் 34A என்ன சொல்லுது தெரியுமா? மார்க்கெட் ரெண்ட் ஹேஸ் டு பி ஃபிக்ஸ்டு அண்ட் இட் ஷுட் பி ரிவைஸ்டு எவ்ரி 3 years. மார்க்கெட் ரெண்ட்னா என்ன? அந்த கட்டிடத்தில் பக்கத்தில் இருக்கின்ற கட்டடத்துக்கு என்ன வாடகை வருமோ அந்த வாடகை இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் எதுக்கு ஜேசியாக இருந்தீங்க? ஏன் ஃபிக்ஸ் பண்ணலை? ஏன் வாடகை கம்மியாக வருது? நீங்கள் எந்த மாதிரி நடக்க தெரியுமா? சென்னையில் இருந்து வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும், மலர் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது சென்னையில். அந்த மலர் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்தாப்புல அருணாச்சலபுரம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த அருணாச்சலபுரத்தில் 580 கிரவுண்டு அருணாச்சலேஸ்வரர் இருக்கு திருவண்ணாமலை. அதில் எத்தனை இல்லீகல் ஆக்குபேஷன்? அது எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ இருக்கிற அறநிலைத்துறை அமைச்சர் சொன்னார், அவர் அமைச்சரான உடனே இந்த மாதிரியாக ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் பற்றி ராஜா பேசியிருக்கார். அவர் சொல்லட்டும் எதெல்லாம் ஆக்கிரமிப்புன்னு, உடனடியாக நான் அந்த ஆக்கிரமிப்பை நீக்கி கோவிலில் ஒப்படைச்சிருவேன்னாரு. சரின்னு நான் நம்ம கோயம்புத்தூரில் அன்றைக்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இங்கே எனக்கு, அதனால் ஆதாரங்களோட இங்கே கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒன்று இருக்கா, முன்னாள் அமைச்சரோடது, பொங்கலூர் பழனிசாமி. அது காம்ப்ளெக்ஸ், அது 60-70 ஏக்கர் இருக்கும். அதில் 9 ஏக்கர் தில்லை நடராஜனுக்கு வில்வ அர்ச்சனைக்காக கொடுக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டி. எக்ஸிக்யூட்டட் டீடு இருக்கு சார், கிஃப்ட் டீடு. அதை வாங்குங்கன்னு சொன்னால் இன்னி வரை வாங்கலையே. ஏன் நான் சொல்கிறேன், அதை பற்றி பேசாமல் இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் பேசாதீங்கிறேன். நான் சர்வே நம்பர் சொல்லியிருக்கேன், அந்த கிஃப்ட் டீடு இப்போ ப்ரெஸ்ஸுக்கு காட்டியிருக்கேன். அதையும் நீங்கள் ரிட்ரை பண்ணலை இன்னி வரைக்கும். ஆக நீங்கள் அரசாங்கம் சட்டப்படி ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய மார்க்கெட் ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை, அதை வசூலிக்கிறது இல்லை. அதனால இப்போ நம்மள்ட்ட என்ன பண்ணுறாங்க? நுழைவு கட்டணம், தரிசன கட்டணம், அர்ச்சனை கட்டணம், அபிஷேக கட்டணம். இதெல்லாம் என்ன தெரியுமா? அவுரங்கசீப்பின் ஆட்சியில் இந்துக்களுக்கு போடப்பட்ட ஜிசியா வரி. இந்த மாதிரியா நமக்கு ஹிந்துவா இருக்கிறதுக்காக, நம்ம ஆண்டவனை நாம வணங்கணுங்கிறதுக்காக நாம கொடுக்கிற ஜிசியா வரி, அர்ச்சனை கட்டணம், அபிஷேக கட்டணம், தரிசன கட்டணம். நண்பர்களே, செக்ஷன் 78 and 17 நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இந்த சுவமோட்டோ கேஸில் 7th June 2021 ஜஸ்டிஸ் மகாலிங்கம் அவர்களும் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவல் அவர்களும், அது 2 judge பெஞ்சு, அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க, all the JCs
of the HR&C department, who are empowered with 78 and 79 sections, are in dereliction of duties expected of them. இந்த ஜேசி எல்லாம் குறைஞ்சது சஸ்பெண்டாவது பண்ணலாம்ல. இது என்ன ஹெச் ராஜா பேசின பேச்சா? கொடிஷியாக்கு இதில் நீதிபதிகள் சொல்றாங்க, ஆல் தி ஜேசிஸ் ஆர் அண்டர் டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ். ஆக நீதிமன்றங்கள் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, சட்டம் சொல்லி இருக்கிறதையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் ஹிந்துக்களுக்கு ஒரு பெரிய சாபக்கேடுன்னு சொல்லுவேன் நான். என்னைக்கு நாம இந்து கோவில்கள் சுயேட்சையாக செயல்படுற உரிமை கிடைக்குதோ அன்னைக்கு தான் அரசியல் சுதந்திரம் பெற்ற ஹிந்துக்களுக்கு, பொருளாதார சுதந்திரம் பெற்ற ஹிந்துக்களுக்கு வழிபாட்டு சுதந்திரம்ங்கிறது அன்னைக்கு தாங்க. அது வரை இல்லை. நீங்க இதை என்ன பண்றது? நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வர்றான், இது ஹெச் ராஜா கொடுக்கணுங்கிறாரோ. ஒரு நாளும் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு சர்ச்சை வேற பண்றாங்க. இப்போ என்னமோ வீதிக்கு வந்தேன், கோவிலில் நுழைஞ்சிருக்கேன், கர்ப்பகிரகத்தை நுழையணும், அப்படியெல்லாம் பேசின்னு இருக்காங்கல்ல. எங்கிட்ட ஒருத்தர் சோஷியல் மீடியாவில், என்னை கர்ப்பகிரகத்திற்கு கூட்டி கொண்டு போவாயா அப்படின்னு கேட்டார். நான் போகிற அன்னைக்கு கூட்டின்னு போவேன். நான் போகிற அன்னைக்கு கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா நான் போக முடியுமா? முடியாது. ஏன்னா இவனுங்களுக்கு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குட்டுனா திமாக்கு, முழங்காலில் மூளை இருக்கிறவன். இப்போ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு, அங்கே கர்ப்ப கிரகத்துக்கு ஹெச் ராஜா போனோன்னா போக முடியுமா? சிவாச்சாரியார் தான் போகலாம். அந்த சிவாச்சாரியாருக்கும் மாப்பிள்ளை போக முடியாது, அண்ணன் மகன் தம்ம பங்காளி போகலாம். ஏன்னா ஆர்டிகல் 25 and 26 ஆர் வெரி கிளியர். இது கேஸ் வந்தது இதில் சுப்ரீம் கோர்ட்டில் 1971. அப்போ அறநிலைத்துறையில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சர் ஆகலாம்னா எங்கிட்ட கேட்டாங்க, ஆகலாமான்னு. ஆகலாம். ஆனால் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சர்களாக இருக்கிறார்கள். இனிமே ஆறுது என்ன? நீ யார் கொண்டு வர்றதுக்கு? எல்லா சமுதாயத்தினரும் அர்ச்சர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா என் குலதெய்வம் பாபநாசம் தாலுக்கா கோவத்தகுடியில் இருக்கிற ஐயனார் கோவில். அந்த ஐயனார் கோவிலுக்கு அர்ச்சகர் யாரு? வேளார் சமுதாயத்தை சேர்ந்தவர். நான் மட்டும் இல்லை, நீ ஆர்எஸ்எஸ்ல இருக்க, ஹிந்து யூனிட்டி பற்றி பேசுகிற, நீ வேணா ஏற்றுப்பேன்னா இல்லை. எங்கள் தாத்தா சிவசிதம்பரம் ஐயர், அவருக்கு அப்பா விருத்தாஜலேஸ்வர ஐயர், அவருக்கு அப்பா விஸ்வநாத ஐயர், எல்லாருமே அவர் வேளார் பூஜை பண்ண தீபம் பார்த்து அவர் கொடுக்குற விபூதி தான் நாங்கள் பூசிக்கிறோம். நீ என்ன புதுசாக கொண்டு வர்றதுக்கு? அதை நான் கேட்கல, சுப்ரீம் கோர்ட்டு கேட்குது. சேஷமால் அண்ட் அதர்ஸ் அந்த கேஸில் 1971 ஜட்ஜ்மெண்ட். அப்போ சுப்ரீம் கோர்ட் தமிழக அரசாங்கத்தை பற்றி கேட்குது. எத்தனை கோவில் இருக்கு அறநிலைத்துறையில்? 40,000. ஆகம முறையிலான கோவில் எத்தனை? 3000. மீதி 37,000 யார் யார் அர்ச்சகர்கள்? எல்லா சமுதாயமும். இந்த கேஸ் எதுக்குன்னு கேட்குது, நான் கேட்கல. சேஷமால் அண்ட் அதர்ஸ் கேஸ் 1971 சுப்ரீம் கோர்ட்டு 7 ஜட்ஜஸ் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு. அதை மாற்றினோம்னா இனிமே 9 மெம்பர் பெஞ்சு போட்டால் தான் அந்த பெஞ்சில் தீர்ப்பு மாற்றி வந்தால் தான். இல்லைன்னா தட் ஸ்டாண்ட்ஸ். 1971 சேஷமால் அண்ட் அதர்ஸ் கேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஈவன் டுடே. ஆனால் பாருங்க, ஹிந்து சமுதாயத்தில் பிளவுகள் ஏற்படுத்துவதற்காக. சரி, சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில் இருக்கு. அதை ஏன் சொல்கிறேன்னா, மகா சுவாமிகளோட குலதெய்வம். நான் இப்போ
என்னோட உண்ணாவிரத போராட்டத்தின் போது ஒரு இதுவே போட்டிருந்தேன், ½ an hour வீடியோ. மகாசுவாமிகள் வெளியில் உட்கார்ந்துருப்பார், அவருக்கு தீபம் பார்த்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது யாரு? உடையார். சரி, மஞ்சக்குடி காளியம்மன் கோயில், சுவாமி தயானந்த சரஸ்வதி அவரோட குலதெய்வம். அங்கே யார் அர்ச்சகர்? வன்னியர். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில், அங்கே யார் அர்ச்சகர்? மீனவர் சமுதாயத்தினர். ஹிந்து சமுதாயத்தில் எல்லா சமுதாயத்தினரும் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். நீ ஒன்றும் புதுசாக கிழிக்கவே வேண்டாம், இதை பராமரிக்கணும். ஆகவே இன்றைய தினம் எப்படியாவது இந்துக்களிடையே மோதலை ஏற்படுத்தி பிளவுகளை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த கோவில்களில் நாம் நிரந்தரமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த அறநிலைத்துறை செயல்பட்டு கொண்டு இருக்கு. இப்போ இதுக்கு மாற்று இருக்கா? இருக்கு. அதையும் ஒரு உதாரணம் சொல்லிட்டு ஐ வில் கன்க்ளூட் மை ஸ்பீச். கடையநல்லூரில் வயக்காடு ஆஞ்சநேயர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. ஒரு நாள் அங்கே 19 தேர்தலுக்கு முன்னாடி சட்டமன்ற பூத்து பொறுப்பாளர்கள் கூட்டம், அதுக்காக போயிருந்தேன் நான். அப்போ அந்த கோவிலோட ட்ரஸ்டி வந்தார், நீங்கள் கோவில் தரிசனம் பண்ண வரணும். நீங்கள் பார்த்தா 6 அடி அகலம் கல் பாலம், ஒரு 600 மீட்டர் போனால் தான் அந்த ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ணலாம். நிஜமாகவே வயல், நஞ்ச வயலில், நெல் வயலுக்கு மேலே இருக்குது அந்த கோவில். அபயஹஸ்த ஆஞ்சநேயர், தெற்கு பார்த்து ரொம்ப லட்சணமாக இருக்கும். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் 15 வருஷம் போராடி, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னது, 15 ஆண்டுகள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து சுப்ரீம் கோர்ட்டு வர ஃபைட் பண்ணி வி காட் ரீஇன்ஸ்டேட்டட், பரம்பரை தர்மகர்த்தாக்கள். இந்த 3 வருஷத்தில் 3,10,00,000 டெபாசிட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷனில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். இங்கே ஆஞ்சநேயருக்கு உற்சவம் நடத்தணும். அதுக்கு நாங்கள் டெபாசிட்டை கேட்கல, எங்களுக்கு 24 லட்சம் ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் அக்ரூ ஆகிருக்கு இந்த வருஷம். அந்த இன்ட்ரெஸ்ட்டை கூட ஆஞ்சநேயருக்கு உற்சவம் பண்ணுறோம்னு நீ வசூல் பண்ணிக்கோங்க. கொடுக்க மாட்டேங்க நான். அப்போ நான் கேட்டேன், அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, அறநிலைத்துறையில் 15 வருஷம் இருந்ததில்ல, அப்போ எவ்வளவு டெபாசிட் வச்சுட்டு போனாங்க அப்படின்னு. நில் 15 வருஷம். நான் கேட்டேன் ஸ்பெசிஃபிக்காக, நீங்கள் ஏதாவது ஃபண்ட் ரைசிங் இது நடத்துனீங்களா? இல்லை, உண்டியல்ல பக்தர்கள் அவர்களாக போடுகின்ற பணம். 3 வருஷத்தில் 3,10,00,000 இவங்க டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த அறம்கட்ட துறை ஒரு 15 வருஷத்தில் பைசா காசு இல்லை சார். அப்போ இந்த கோவில் யார் கையில் இருக்கணும், யார் கையில் இருந்தால் சேஃபு தெரியுது. நான் எல்லாமே கேஸ்லாம் சொல்லி இருக்கேன். ஆகவே இன்றைக்கு இந்து கோவில்களின் நிலை மிக மோசமாக இருக்குது. இந்த சப்ஜெக்ட் பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம். ஆனால் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம், ஒரு பருக்கையுமா எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் மத நம்பிக்கை இல்லாதவர்கள் கையில் கோவில் இருக்கிறது மதத்திற்கு ஆபத்து என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.